அதாவது பார்த்தோம்னா, இன்னைக்கு நான் மங்களூர் வரலும் போயிட்டு வந்தேனுங்க. வர வழியில ஒரு அப்பா, ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு ஒரு 6 வயசு அல்லது ஒரு 7 வயசு இருக்கலாம் மதிப்பு. அந்த குழந்தை பார்த்தோம்னா, நாம ஒரு உணவகத்தில நான் உட்கார்ந்து சாப்பிட்றேன். அந்த உணவகத்துக்கு பக்கத்தில அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆக அங்க சத்துள்ள ஆகாரமும் இருக்கு. நெறைய ஜங்க் ஃபுட்டும் நெறைய அங்க அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கு. ஆனா, அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா, ஜங்க் ஃபுட்டு தான் கேட்குது சாப்பிட்றதுக்கு. அப்பா அது வாங்கி குடுக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, அது எப்பயாவது ஒரு தடவ வாங்கி தரலாம், சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் நாம புரிஞ்சுக்கிட்டாலும், ஆனா அந்த குழந்தை திருப்பி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளற என்னென்னலாம் கேட்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பேக்டு ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்டு, பிஸ்கட்ஸ், கேக் இந்த மாதிரி தின்பண்டங்கள். இது எல்லாத்தையும் ஒரு பேக்ல கேரி பேக்ல அது என்னென்னலாம் கேட்குதோ அத்தனையும் பேக் பண்ணிக்கிட்டார். கடைசியா ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், பாட்டில் ட்ரிங்க், பேக்டு ட்ரிங்க். ஸோ அதையும் கேட்குது. அது ஒரு 2 லிட்டர் வாங்கிக்கிட்டார். ஸோ அந்த குழந்தை அதனுடைய வயசு ஒரு அதிகபட்சம் ஒரு 7 வயது இருக்கலாம். 8 வயதுக்கு மேலே கிடையவே கிடையாது. ஆனால் அது கேட்குறது அத்தனையும் சாட் ஐட்டம் வாங்கி கொடுத்தாரு. சாட் ஐட்டம் கூட எப்பயாவது ஒரு தடவை வாங்கி கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த ஜங்க் ஃபுட்டு, பேக்டு ஃபுட்டு என்னென்ன அந்த குழந்தை கேட்டுச்சோ அத்தனையும் ஒரு 500 600 அது வாங்கி மூட்டை கட்டுற மாதிரி கட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டார். இந்த குழந்தையோ கேட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக நாம் பேரண்ட்ஸ் நாம் தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு 7 வயசு 8 வயசு மதிக்கத்தக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு பகுத்து பார்க்கக்கூடிய, பிரித்து பார்க்கக்கூடிய அந்த சக்தி இருக்காது. நாம் தான் எஜுகேட் பண்ணணும். அந்த குழந்தை என்னுடைய ஆரோக்கியம், அதுக்கு நாம் என்ன சாப்பாடு கொடுக்கணுங்கிறத நாம் முடிவு பண்ணி அது எஜுகேட் பண்ணி எப்பயாவது ஒரு தடவை சுவைக்கு நாம் கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அன்றாடம் நாம் கொடுப்பதாக இருந்தால், இன்றைக்கி சாயங்காலம் ஆச்சுன்னாக்கா பேக்கரி ஐட்டம்ஸ் தான் நிறைய நாம் பேரண்ட்ஸ் குழந்தைகளுக்கு வாங்கிட்டு போகிறத நாம் பார்க்க முடியுது. ஜங்க் ஃபுட்டு பார்த்தோம்னா அங்கே தான் கூட்டங்கள் நிரம்பி வழியுது. ஸோ இந்த மாதிரி சாப்பாடுகள் முதல்ல பேரண்ட்ஸ் நாம் குழந்தைகளுக்கு இதை கண்ட்ரோல் பண்ணணும். ஆக அவங்களுடைய உடம்பை நீண்ட நாள் நீங்கள் வாழ வைக்கணும், ஆரோக்கியமாக வாழ வைக்கணும்னா இந்த மாதிரி ஃபுட்டை நாம் அவாய்ட் பண்ணி ஆகணும். அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும். இது நாம் சாப்பிட்டோம்னாக்கா என்னென்ன பக்க விளைவுகள் நம்ம உடம்புக்கு ஏற்படுத்தும். ஆக அவங்களுடைய உடல்நிலை பாதிப்புகளை அந்த குழந்தைக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றி, ஆக ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடிய பழக்கங்கள், வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடக்கூடிய பழக்கங்களை பெற்றோர்கள் தான் குழந்தைக்கு ஏற்படுத்தணும். இல்லைன்னா நாம் பெற்ற குழந்தையை நாம் கொஞ்சமாக கொலை செய்கிறதுக்கு சமமான அந்த நிலையை இன்றைக்கி பெற்றோர்கள் எடுக்கிறாங்கங்கிறது தான் நாம் புரிஞ்சிக்க முடியுது. ஆகையினால் பேரண்ட்ஸ் நம்முடைய குழந்தை நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழணும், 100 வயது வாழணும் அப்படின்னாக்கா இன்றைக்கி ரொம்ப சின்ன வயசுலேயே இன்றைக்கி ஹார்ட் அட்டாக்கில் போயிடுறாங்க. நிறைய டிசீசஸில் இன்றைக்கி 30 வயது 40 வயதுக்காரங்க வாழ்கிறதுக்கு இந்த ஜங்க் ஃபுட்டும் ஒரு காரணமாக இருக்குங்கிறத நாம் புரிஞ்சு, உங்களுடைய குழந்தைகளை நீண்ட நாள் வாழ வைக்கிறதுக்கு, நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு கொடுப்பதற்கு நீங்கள் தயாராகுங்க. நீங்கள் அதை முதல்ல சாப்பிடுங்க. நீங்கள் முதல்ல அதை சாப்பிட்டிங்கன்னா அந்த குழந்தைகளும் நிச்சயமாக உங்கள் சொல் பேச்சை கேட்டு அவங்க அதை சாப்பிட்டு அவங்களும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அது ஒரு வழிவகைப்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.